செல்வத்து செல்வன் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்து எல்லாம் தலை. இதனுடைய பொருள் அன்பன்மர்களே, கல்வி அதிகாரத்தில் கல்வியின் சிறப்பை திருவள்ளுவர் இப்படி கூறியுள்ளார். முறையான கல்வியானது அவ்வளவு எளிதாக எல்லோருக்கும் கிடைத்தும் விடாது. ஏனெனில் நன்கு கற்று உணர்ந்து தெளிந்து பிறருக்கு கற்பிக்கும் ஆற்றல் கொண்ட ஆசிரியர்கள் தான் முடியும். அது மட்டுமல்லாமல் ஒருவருக்கு கற்கும் வாய்ப்புகள் இடம், சூழல், பொருளாதார நெருக்கடிகளால் சிலருக்கு வாய்க்காமல் கூட போகும். அதனால் நமது சமுதாயத்தில் கல்வியினை பல வடிவங்களாக செதுக்கியுள்ளனர். அவற்றுள் செவி வழியே பெறப்படும் கல்வியானது கேள்வி செல்வம், செவி செல்வம் ஆகும். செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும். செவி செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும். செவிக்கு நாம் கொடுப்பது செவி செல்வம் என்றால், நாம் செவிக்கு சரியானவற்றை கொடுத்தால் நாம் எவ்வளவு மேன்மை அடைய முடியும் என்பதை உணர முடியும். அதனால் நாம் கேட்கும் நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை தேர்ந்தெடுத்து கேட்க வேண்டும். அடுத்ததுங்கம்மா, சிந்தித்தலின் வகைகள். மனிதனால் கற்பனையில் சாத்தியமில்லாத விஷயங்களை சிந்திக்க முடியும். ஆனால் உண்மையான விஷயங்களை மட்டுமே அவனால் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக ஆக்க சிந்தனை. இது பல்வேறு தொடர்புகளை உருவாக்கி பரிமாற்றம் செய்து பல்வேறு சாத்திய கூறுகளை பற்றி ஆராய்வதாகும். சாத்திய கூறுகள் புதுமையானவையாகவும் வழக்கத்திற்கு மாறானவையாகவும் இருக்கலாம். இவ்வகை சிந்தனையானது பிரச்சனைக்கு பல்வேறு மாற்று வழிகளை உருவாக்கி அவற்றை தேர்ந்தெடுத்து துணை புரிகின்றது.